கல்வி நிறுவனங்களின் பெயர்களில் இடம்பெற்றுள்ள சாதி பெயர்களை 4 வாரங்களில் நீக்க வேண்டும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்கிட கேட்கலாம். வணக்கம் சுரேஷ், இந்த உத்தரவு தொடர்பான முழு விவரங்கள் என்ன? வணக்கம். தென்னிந்திய செங்குந்த மகாஜன சங்கத்தை நிர்வகிக்க சிறப்பு அதிகாரியை நியமித்ததை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் சாதியை ஊக்கப்படுத்தக்கூடிய சங்கங்கள் பதிவு சட்டத்தின் கீழ் பதிவு செய்ய முடியுமா, அந்த சங்கங்களின் சார்பில் நடத்தப்படக்கூடிய கல்வி நிறுவனங்களின் பெயர்களில் சாதி பெயர்களை நீக்க முடியுமா என்பது குறித்து விளக்கம் அளிக்க தமிழக அரசுக்கு உத்தரவிட்டிருந்தது. இந்த வழக்கை விசாரித்த நீதிபதி பரத சக்கரவர்த்தி இன்றைக்கு இந்த வழக்கில் தீர்ப்பு அளித்திருக்கிறார். அந்த தீர்ப்பில் இந்த சங்கத்தின் பெயரில் உள்ள சாதி பெயரை நீக்கி சங்க சட்டத்திட்டத்தில் திருத்தம் செய்து அரசை அணுக வேண்டும் என்று மனுதாரர் சங்கத்துக்கு உத்தரவிட்டு வழக்கை முடித்து வைத்தார். மேலும் அந்த உத்தரவில் ஜாதிகள் பெயரில் சங்கங்கள் பதிவு செய்யக்கூடாது என்று அனைத்து பதிவாளர்களுக்கும் சுற்றறிக்கை பிறப்பிக்க வேண்டும் என்று பதிவுத்துறை ஐஜிக்கு நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். சங்கங்களின் பெயரில் உள்ள சாதி பெயரை நீக்கி சட்ட திருத்தங்களில் திருத்தம் செய்ய வேண்டும் என்றும், அவ்வாறு திருத்தம் செய்யாத சங்கங்களை சட்டவிரோதமான சங்கங்கள் என்று அறிவித்து அவற்றினுடைய பதிவை ரத்து செய்ய வேண்டும் என்றும் நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். ஜாதி சங்கங்களின் பெயர்களில் உள்ள பெயர்களை சாதி பெயரை நீக்கி சங்க சட்ட திருத்தத்தில் திருத்தம் செய்யக்கூடிய பணிகளை 3 மாதங்களுக்குள் துவங்கி 6 மாதங்களுக்குள் முடிக்க வேண்டும் என்று நீதிபதி அறிவுறுத்தியிருக்கிறார். ஜாதி சங்கங்கள் நடத்தக்கூடிய பள்ளி, கல்லூரி போன்ற கல்வி நிறுவனங்களில் பெயர் பலகைகளில் உள்ள ஜாதி பெயர்கள் இடம்பெறக்கூடாது என்று உத்தரவிட்ட நீதிபதி அந்த பெயர்களை 4 வாரங்களில் நீக்க வேண்டும் என்றும், இல்லாவிட்டால் அந்த கல்வி நிறுவனங்களுடைய அங்கீகாரத்தை ரத்து செய்ய வேண்டும் என்றும் நீதிபதி உத்தரவிட்டிருக்கிறார். அதே போல அரசு நடத்தக்கூடிய கள்ளர் சீர்திருத்த பள்ளி, ஆதி திராவிடர் நலப்பள்ளி போன்ற பெயர்களை மாற்றி அரசு பள்ளி என்று பெயர் சூட்ட வேண்டும் என்று உத்தரவிட்ட நீதிபதி அந்த பள்ளிகளுக்கு ஒருவேளை நன்கொடையாளர்கள் ஏறேனும் பெயர்கள் சூட்டப்பட்டால் அவர்களுடைய பெயர்கள் மட்டுமே இடம்பெற வேண்டும் என்றும், அவருடைய ஜாதி பெயர் இடம்பெறக்கூடாது என்றும் நீதிபதி உத்தரவு பிறப்பித்திருக்கிறார். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சுரேஷ். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.